அண்ணா சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். தாலியும் கையுமா வீராவும் எஸ்கேயும் பேசிட்டு இருந்த இடத்துக்கு போறாங்க. என்னடி சொன்ன என்ன சொன்ன, இங்க சாணியில முக்கி அடிப்பியா, சீவக்கட்டையால் அடிப்பியா, நீ செருப்பால் அடிப்பியா, அடி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க வெங்கடேஷ். இங்க பாருங்க, உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு பஞ்சாயத்து முடிவு பண்ணி சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளைங்க தனியா இருக்கிற இடத்துல வந்து நீங்க பேசிட்டு இருந்தீங்க, அப்ப எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது உங்களை கொன்னே போட்டுருங்கிறாங்க வீரா. இங்க உங்க நொண்ணனை இப்பவே வர சொல்லி பார்க்கலாம், அவன் புலின்னா நான் கரடி பிச்சு தின்னுடுவேங்கிறாங்க வெங்கடேஷ். இதா பாருங்க, இது கோயில், எங்க கிட்ட சண்டை போடாதீங்க, நீங்க வேணா எங்க அண்ணன் கிட்ட போய் சண்டை போடுங்க, பொம்பளை பிள்ளைங்கிட்ட ஏன் இப்படி வம்பளுக்குறீங்கன்னு கேக்குறாங்க எஸ்கே. அடைச்சி வாய மூடு, என்னை பத்தி என்னெல்லாம் பேசுனீங்க, உங்களை மாதிரி பிக்காளியெல்லாம் என்ன விளக்கமாத்துல அடிப்பீங்களா, இங்கே அடி பார்க்கலாம் அடியில பாக்குறான் அப்படிங்கிறாங்க வெங்கடேஷ். டே வெங்கடேஷா, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சினா நீ தான் அசிங்கப்பட்டு நிற்ப, நாங்க சண்முகத்தோட தங்கச்சி, உன்ன மாதிரி சோத்த பயலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம், மரியாதையை காப்பாத்திக்கிறதுனா இப்படியே போயிடுங்கிறாங்க வீரா. நான் தான் சொன்னனால நீ சொன்னதை செஞ்சு கட்டி பார்க்கலாங்கிறாங்க வெங்கடேஷ். இந்த மனுஷனுக்கு கோட்டி பிடிச்சிருக்கு, வேண்டாம் இப்படியே போயிடலாம், வேண்டாவா அப்படின்னு எசக்கி கூப்பிடவும், ஏய் அப்படியே சொன்னவாயை நான் அடக்காம விட மாட்டேன், இப்படியே விட்டுருவேன்னு நினைச்சிங்களா, காலங்காலமா நினைச்சு கலங்கடிக்கிற மாதிரி நான் ஏதாவது ஒன்று செய்வேங்கிறாங்க. என்னடா என்ன செய்வேன்னு கேட்குறாங்க வீரா. நீ இதை கோயில் தானே சொன்னேன், இங்க இருக்கிற 50 பேர் சாட்சியா உங்க அக்கா கழட்டி வீசிட்டு போன தாலியை இதை உன் கழுத்துல நான் கட்ட போறேன்டி, ஒரே நிமிஷத்துல இந்த தாலியை உன் கழுத்துல கட்டிட்டு போய்கிட்டே இருப்பேன், உனக்கு தாண்டி அசிங்கம்னு சொல்றாங்க. டே வெங்கடேஷா வேண்டாங்கிறாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் கெஞ்சுறாங்க. இந்த தாலியை உன் கழுத்துல கட்டினதுக்கு அப்புறம் நான் புருஷா மறுபடியும் பஞ்சாயத்தை கூப்பிட்டு இந்த தாலியை பஞ்சாயத்து மூலமா அறுத்து வீச சொல்லு, உங்க அக்கா கழுத்துல இந்த தாலியை கட்டி அவளங்க அசிங்கப்படுத்தி பஞ்சாயத்துல கூனி குறுகி நிக்க வைக்க போறேன், என்னடி செய்வேன்னு கேக்குறாங்க வெங்கடேஷ். வேண்டாண்டா, உன்னோட உசுரோட விளையாடாத, எங்க அண்ணன் உன்னை கொன்னே போட்டுருங்கிறாங்க வீரா. போடட்டும், அதையும் பாக்குறேன், எந்த வாயால நீ விளக்க மாத்தால அடிப்பேன்னு சொன்னியோ அதே வாயை அடக்கிறதுக்கு நான் உன் கழுத்துல தாலி கட்டியே ஆகணும், உன்னைய அடக்கி அசிங்கப்படுத்துவேன், எனக்கு உசுறு போனா அது ஒரு நிமிஷம், ஆனா அதை நினைச்சு காலங்காலமா நீ வருத்தப்பட்டு அழுதுகிட்டு கொண்டிருக்கணும். டேய் வேண்டாண்டா, இது விளையாட்டு இல்லைங்கிறாங்க. ஆமாண்டி, இது எனக்கு விளையாட்டு தாண்டி, யாராவது கோயிலில் மணி அடிக்க சொல்லுங்க, இல்லைன்னா கெட்டி மேலம் கொட்ட சொல்லுங்க. அடியே இங்க பாரடி, நீ எனக்கு இதுமே 2வது பொண்டாட்டி, எப்படி பார்த்தாலும் இனிமே நீ எனக்கு பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யோ என்னையா கோயில வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, மரியாதையா ஒழுங்கா வெளியில போயிடுன்னு வந்தவங்க ஒருத்தர் சொல்றாங்க. யாராவது தடுத்தீங்க அடிச்சு கொன்னே போட்டுருவேன்னு சொல்லி அந்த நபரை போய் அடின்னு அடிக்கிறாங்க வெங்கடேஷ். டேடே வேண்டாண்டான்னு கெஞ்சுறாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும். வீரா இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு எஸ்கேயும் வீராவும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஏய் என்னடி நினைச்சேன், இங்கிருந்து தப்பிச்சு போலான்னு பாத்தியா, அது மட்டும் நடக்காதுன்னு சொல்லி வீராவோட கையை பிடிக்கிறாங்க வெங்கடேஷ். வீராவை இழுத்து பிடிச்சு தாலியை கட்டுறதுக்காக முயற்சி பண்றாங்க வெங்கடேஷ். அப்பங்க எப்படியோ தப்பிச்சு வீரா ஓடி ஒளிஞ்சு ஒரு தூணுக்கு பக்கத்துல ஒளிஞ்சிருக்காங்க. திரும்பவே வெங்கடேஷ் வந்து, ஏ வீரா, இந்த கோயிலை விட்டு நீ எங்கேயும் போயிருக்க முடியாது, ஒழுங்கு மரியாதையா வெளியில வா, இந்த தாலியை உன் கழுத்துல கட்டாம விட மாட்டேன், நீ தான் இன்னையில இருந்து என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீரா வாய் மேல கை வச்சு அடக்கி சத்தம் இல்லாம தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க. நேரம் முத்துப்பாண்டியும் வண்டியில வந்துட்டு இருக்கும்போது, டிஎஸ்பி நல்லவர், பரவாயில்ல, உங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்துருவானோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன், நல்ல வேலை விட்டுட்டாருங்கிறாங்க மோப்பனா. யோ போலீஸ்னா அவரும் மனுஷன் தானே, சண்முகத்தோட விஷயத்தை பூரா எடுத்து சொன்னதும் அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு, பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எஸ்கி போன் பண்றாங்க. எஸ்கி போன் பண்ணி அழறாங்க. என்னடி எஸ்கி, ஏண்டி என்ன அழுகுறியான்னு கேக்குறாங்க. ஆமா மாமா, வெங்கடேஷ் கையில தாலியோட வீரா கழுத்துல வந்து தாலியை கட்டுறேன்னு இந்த கோயிலுக்குள்ள சுத்திட்டு இருக்கான், ரொம்ப பயமா இருக்கு மாமா, சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. வெங்கடேஷ் மறுபடியும் கோயிலுக்குள்ள கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏ வீரா, ஒழுங்கு மரியாதையா வெளியில வந்துடு, எங்க ஒளிஞ்சிருந்தீனாலும் வந்துடு, உங்க அக்கா மாதிரி பிரச்சனை பண்ணாதேன்னு இருக்காங்க. டே வெங்கடேஷா, பேசாம பிரச்சனை பண்ணாதடா, பிரச்சனையை பெருசாக்காத, பேசாம வீட்டுக்கு போலாம் வான்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் கூப்பிடுறாங்க. வாத்தியாரே, நீங்க வாத்தியார் தானே, கோயில வந்து இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணலாமா, பேசாம அமைதியா போங்கன்னு சொல்றாங்க. ஐயரு, யோ ஐயரே ஒழுங்காரு, ஏதாவது பேசுனா மண்டைய பொழந்துடுவேன்னு வெங்கடேஷ் சொல்லிட்டு இருக்கும்போது வீரா அந்த மரவு தூண்ல இருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் பின்னாடியே வெங்கடேஷ் போய் இழுத்து பிடிச்சுக்கிறாங்க. டே என் தங்கச்சியை விடுன்னு சொல்லி எஸ்கி போய் குறுக்க விழுகிறாங்க. எஸ்கியை ஒரே தள்ளி விடும்போது அங்க கம்பியில விழப்போன எஸ்கியை கரெக்டா முத்துப்பாண்டி ஓடி வந்து தாங்கி பிடிச்சுக்கிறாங்க. வீரா, அவனை எவன் வந்தாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கமா எஸ்கி அவன் பண்ற அநியாயத்தையும் கூத்தையும் பாருங்க மாமாங்கிறாங்க. முத்துப்பாண்டிக்கு சரியான கோவத்தோட கருங்கண்ணும் ஜெங்கண்ணுமா போறாங்க. முத்துப்பாண்டி போனதும் ஒரே உதச்சதும் ஐயோ அம்மானுக்கு விழுறாரு வெங்கடேஷ். கையில வச்சிருந்த தாலி தெரிச்சு ஓடி விழுகுது. நல்லா அடின்னு அடிச்சு உதச்சு கான்ஸ்டபிளை இவன் கையில விளங்க போடுங்கன்னு சொல்றாங்க. வெங்கடேஷோட அம்மா முத்துப்பாண்டி கிட்ட கெஞ்சுறாங்க. கண்ணுக்கு அது தெரியாம இப்படி கோவத்துல ஏதோ பண்ணிட்டான், தயவு செய்து அவனை மன்னிச்சு விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க. ஒரே ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க ஐயான்னு கேட்கும்போது, அடைச்சி வாய முடுங்க, பெத்த பிள்ளைய ஒரே பிள்ளைய பொறுக்கித்தனமா வளர்த்திட்டு இப்ப மன்னிப்பு வேற கேக்குறீங்களா, அதே அங்க இருந்து போயிருங்க, இல்லைன்னா உங்க 2 பேத்தையும் சேர்த்து உள்ள வச்சிடுவேன்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி. ஓஹோ, ஏன் பிள்ளைய தப்பு சொல்றீங்களா, உங்க அப்பா மட்டும் யோகியமா, அவர் என்ன பண்ணனாருன்னு முத்துப்பாண்டி கேட்கும்போது, பஞ்சாயத்துல வச்சு பிரச்சனை பண்ண சொன்னதே உங்க அப்பா தான், பஞ்சாயத்துல வச்சு எப்படியாவது டைம் கேட்டு கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறமா தாலியை பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம், இடையில போந்து உங்க அப்பன் தான் இந்த அளவுக்கு பிரச்சனையை கொண்டு வந்தது, தைரியம் இருந்தா உங்க அப்பனை உள்ள பிடிச்சு போடு, எங்களை எதுக்கு பிடிச்சு போடுறீங்கிறாங்க. லேட் பண்ணாதீங்க, இந்த வெங்கடேஷ் கூட்டிட்டு போய் ஜெயிலுக்குள்ள போடுங்கன்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி. அதுக்கப்புறமா டே வெங்கடேஷான அப்பாவும் அம்மாவும் பின்னாடியே ஓடுறாங்க. முத்துப்பாண்டி, வீரா, எஸ்கே 3 பேரும் நேரா சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வராங்க. பைக்லயும் ஆட்டோவிலையும் வரத பார்த்து பாக்கியம் வெளியில
ஓடி வந்து அடடே முத்துப்பாண்டி எசக்கி 2 பேரும் வாங்க வாங்க உங்க 2 பேத்தையும் ஜோடியா பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாங்கிறாங்க. ஏண்டி வீரா ஒரு இட்டி உள்ள பாடி இவங்க 2 பேத்தையும் சேர்த்து வச்சு ஆரத்தி எடுத்துடலாங்கிறாங்க பாக்கியம். அம்மா நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க, எதுக்குமா இப்படி படபடன்னு பேசுற? ஏண்டா கோட்டிக்காரா, என் மருமக உண்டானதுக்கு அப்புறமா அவளுக்கு வகை வகையா சமைச்சு போடணும்னு எம்பிட்டு ஆசையா இருந்தது தெரியுமா? என்னடான்னு பார்த்தா முறைப்படி 2 பேரும் தானா வந்திருக்கீங்க, எல்லாம் முறையா செய்ய வேண்டாமாங்கிறாங்க பாக்கியம். நாங்க ஒன்னும் முறை கொண்டாட வரல, நாங்க பிரச்சனையை பைசல் பண்ண வந்திருக்கோங்கிறாங்க. ஆமா எங்க உன் புருஷன், முதல்ல அந்த ஆளை வெளியில வர சொல்லுங்கிறாங்க. அப்பா மறுபடியும் முரடையை இழுத்துக்கிட்டு வந்துட்டாரா? எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேச மாட்டீங்களா? முதல்ல உன் வீட்டுக்காரனா வெளியே வர சொல்ல மாட்டியான்னு கேட்கும்போது, டே அவன் அக்கா மதுரையில இருந்து ட்ரெயின்ல வருது, அதை போய் கூட்டிட்டு வர போயிருக்காருடா. நாம என்ன பகையாளி வீட்டுக்கு வந்திருக்கோம், அத்தை வீடு தானே, அத்தை கிட்ட போய் எல்லாம் விளக்கமா சொல்லலாம் வாங்கன்னு எஸ்கி முத்துப்பாண்டி வீரா 3 பேரும் உள்ள போறாங்க. முத்துப்பாண்டி ஆரத்தி தான் எடுக்கவில்லை, சரி 2 பேரும் ஜோடியா வந்து சாமியாவது கும்பிடுங்கிறாங்க. ஏமா இப்படி உசுர வாங்குற, கொஞ்சம் அமைதியா நின்னு கும்பிட சொன்னது ஒரு குத்தமா, ஏன் இப்படி கோவத்துல இருக்கான்னு கேக்குறாங்க. அவர் பெரிய கோவத்துல இருக்காரு தானே, நாங்க 2 பேரும் கோயிலே கும்பிட்டோம், நீ சித்த சும்மா இரு. ஏமா உன் புருஷன் எப்பதான் வருவாருங்கிறாங்க. அவரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, இப்ப அவரை பத்தி என்ன அப்படின்னு கேட்க, ஆமாமா மாமா குடும்பத்தை ஏன்டா இப்படி பாடா படுத்துறாருன்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி. வில்லத்தனம் தான் அவர் ரத்தத்திலேயே ஊறி இருக்கு, இதுக்கு காரணம் வேற வேணுமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ச்சே இப்படியும் ஒரு மனுஷன் இருப்பானா, எஸ்கே நடந்ததையெல்லாம் சொல்லுங்கிறாங்க முத்துப்பாண்டி. நல்லபடியா பஞ்சாயத்து முடிஞ்சது, அக்கா தாலியை கட்டி அந்த வெங்கடேஷ் முகத்துல வீசி எரிஞ்சுட்டான்னு எல்லாரும் சந்தோஷத்துல இருந்தோம்ல, எல்லாம் ஒளிஞ்சதுன்னு சாமி கும்பிட்டு வரலான்னு வீராவும் நானும் கோயிலுக்கு போனோம். அந்த வெங்கடேஷ் வந்து வீரா கழுத்துல தாலி கட்டியே தீர்வேன்னு சொல்லி வீராவை துரத்தி பிடிச்சிட்டு இருந்தான். நான் காப்பதற்காக கிட்ட போனேன், எனக்கு ஒரே தள்ளுனா, நல்ல வேலை மாமா மட்டும் அந்த நேரத்துக்கு வரலைன்னா என் வயித்துல இரும்பு கம்பி அடிக்கும். எசுக்கி நாசமா போனவன் இப்படி எல்லாம் செஞ்சானான்னு கேக்குறாங்க பாக்கியம். ஆமா அக்காவுக்கு பதிலா என் கழுத்துல தாலி கட்டுவானாமே அந்த வெங்கடேஷ், தைரியம் இருந்தா உன் அண்ணனை பஞ்சாயத்துல வச்சு அந்த தாலியை கழட்டி வீச சொல்லு பாக்கலான்னு என்கிட்ட சவால் விட்டாங்கிறாங்க வீரா. பாவி கையில பாம்பு புடுங்க, அவனை சும்மாவா விட்டேன்னு கேக்குறாங்க. அப்பவே அவனை நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா அப்ப அவ அம்மா சொல்றா, பஞ்சாயத்துல என் மவனை தூண்டி விட்டதே உங்க அப்பன் தான் என்கிட்ட சொல்றா. அவனை விட்டுட்டு என் பையனை ஏன் அரெஸ்ட் பண்றீன்னு அவ அம்மா என்னை கேக்குறாங்கிறாங்க. ஆமாமா நிச்சயமா உங்க அப்பன் வேலையை தான் இருக்கும்டா முத்துப்பாண்டி, உங்க அப்பன் செய்யக்கூடிய அழுத்தம், அவரை விட்டுறாதீங்கிறாங்க. விடமாட்டோமா, இனிமே நான் எங்க அப்பனை விடமாட்டேன், வந்தா நல்லா கேளு விட்டுறத. ஏலே வீரா எஸ்கே உங்க 2 பேத்துக்கும் நான் காப்பி கொண்டு வரட்டுமாங்கிறாங்க பாக்கியம். அதெல்லாம் வேண்டாம், மாமா வரட்டும் பொறவு அதெல்லாம் பாத்துக்கலான்னு எஸ்கே சொல்லிட்டு இருக்கும் போது அங்க சவுந்தரபாண்டி வர்றாரு. பாண்டி அம்மாவும் கூடவே இறங்குறாங்க. எனக்கு மதுரையில மட்டும் போன வேலை சீக்கிரமா முடிஞ்சிருந்தா நானும் பஞ்சாயத்துல வந்து வேடிக்கை பார்த்திருப்பேன் இல்லைங்கிறாங்க. அட ஆமாக்கா, அந்த வாத்தி வளர்ந்துருக்கானே தவிர அவனுக்கு சுத்தமா அறிவில்லை. கத்திய கையில கொடுத்து குத்துலன்னு சொன்னா டக்குன்னு புரிஞ்சுக்காம இருக்கானே. அவனா சண்முகத்தோட காலை கட்டி போடாம விட்டுட்டீங்க, அதான் சண்முகம் அந்த வாத்திய காலால உழைச்சு போட்டாங்கிறாங்க. சரி ஆமா அதையும் செஞ்சுட்டா, அந்த குத்தருக்கு அந்த வாத்தி எதுக்கு, அதுக்கு பச்சை பிள்ளை கையில கொடுத்திருந்தா கூட குத்திக்கிட்டு போயிட்டே இருந்திருக்குமே. அந்த வாத்தி பைய ஒரு விளங்காதவன், நீயும் கூட ஒரு விளங்காதவன். வந்ததும் எல்லாரும் கம்முன்னு இருக்கணும், இதை பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டியை பார்த்ததும், நான் பெத்த மவனே முத்துப்பாண்டி, நீயா ஒரு நாள் திரும்ப நம்ம வீட்டுக்கு வருவேன்னு எனக்கும் தெரியும்டா. ஓஹோ வரும்போதும் இந்த பக்கவத்தையிலையும் கூடவே கூட்டிட்டு வந்துட்டியான்னு எஸ்கியும் வீராவையும் பார்த்து கேட்கறாங்க. சரி சரி நல்லது, எப்படியோ வந்து சேர்ந்தியா, எனக்கு அது போதும். ஏண்டி பாக்கியம் இருக்கு, ஏதாவது காப்பி தண்ணி ஏதாவது குடுத்தியான்னு கேட்கறாங்க. போது நிறுத்துப்பா, எதுக்கு இப்படி நடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காருன்னு கேட்கறாங்க முத்துப்பாண்டி. என்னல பாண்டி பேச்சு ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்கறாங்க. நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். அந்த வெங்கடேஷ் பயல்கிட்ட நீ என்ன சொன்ன? எந்த வெங்கடேஷ்? நான் என்ன சொன்னேன்? நான் எப்பவும் திருப்பதி வெங்கடேஷனை தானே வேண்டிட்டே இருப்பேன். எனக்கா நீயும் அப்படித்தானே வேண்டிக்குவேன்னு கேட்கும்போது, இங்க பாரு அந்த வாத்தி பைய வெங்கடேஷ் கிட்ட நீ என்னப்பா சொன்ன? அந்த ஒட்டக்குச்சி ரத்னா இருக்காளே அவ புருஷ வெங்கடேஷ் தானே, அப்படி சொல்ல வேண்டியதான்னு கேக்குறாங்க பாண்டியம்மா. அப்படி சொல்லாம மொட்டையா வெங்கடேஷ்னு சொன்னா யாருக்கு என்ன விவரம் புரியுங்கிறாங்க பாண்டியம்மா. அவன் ஒண்ணு எங்க அக்கா புருஷன் கிடையாது, அவங்கிட்ட தாலியை அறுத்து கொடுத்தாச்சுங்கிறாங்க வீரா. ஏன் பாப்பா என்னதான் தாலியை அறுத்து கொடுத்தாலும் ஊரு வெங்கடேஷோட பொண்டாட்டின்னு தானே உங்க அக்காவை சொல்லுங்கிறாங்க. சனியான முன்ன மாதிரி இருக்க மாட்டேன், இந்த மாதிரி இலக்காரம் எகத்தாளம் இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நான் பல்ல மட்டும் உடைக்க மாட்டேன், நாக்கு அறுத்து போடுவான் பாத்துக்கோங்கிறாங்க. சனியன் பயந்து போய் நிக்கிறாங்க. ஏய் அது கூட உனக்கு என்ன ஓரியாட்டம், கேட்க வேண்டிய ஆளுகிட்ட நீ கேட்க வேண்டியதானே, என்ன பதில் சொல்றாருன்னு பாக்கலாங்கிறாங்க பாக்கியம். சரி கேட்க வேண்டிய ஆள் நான் தானே, என்கிட்டயே கேளு, நான் என்ன பதில் சொல்றேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. எதுக்கு இப்படி கீழ்த்தரமா நடந்துக்கிற, சண்முகம் குடும்பத்தை கெடுத்து உனக்கு என்ன ஆக போகுது? அவன் குடும்பத்தை நான் எதுக்கு கெடுக்க போறேன், அவனும் அவங்க அப்பனும் பத்தாதான்னு கேட்கறாங்க சவுந்தரபாண்டி. ஏக்கா நான் என்ன சொன்ன கரெக்ட் தானுங்கிறாங்க. அட ஆமால 100ல ஒரு வார்த்தை கரெக்டா சொன்னீங்கிறாங்க பாண்டியம்மா. அதுவும் நீ பளிச்சுன்னு சொல்லிட்டு இங்க நிக்கிறானே முத்துப்பாண்டி, அங்க நிக்கிறாளே ஆளை 2 பேத்தையும் தவிர அந்த வீட்டுல யார் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருக்காங்கன்னு கேட்கறாங்க பாண்டியம்மா. அத்தை நீ முதல்ல வாய மூடு, இதுல எனக்கு எங்க அப்பாவுக்கு இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனை, இதுல எங்க தலையிடாத, அப்புறம் நல்லா இருக்காதுங்கிறாங்க முத்துப்பாண்டி. பாண்டி நீ விஷயத்த சொல்லு, எங்க அக்கா வாய மூடுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டுங்கிறாங்க. ஏப்பா பெரிய மனுஷன் செய்யற வேலையா இதுக்காக அந்த வெங்கடேஷ் கிட்ட தப்பு தப்பா சொல்லி பஞ்சாயத்துல பிரச்சனை பண்ண வச்சிருக்கேன், இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்லையா? ஏப்பா உனக்கு புத்தி இப்படி போகுது? ஏ பாண்டி எது நான் பிரச்சனை பண்ண சொன்னா, என் பேர்ல எவனால அபாண்டமா பழி சொன்னானா அவன் நான் கழுவி போயிரும் பாத்துக்கோ. எவனோ வேலையத்தவன் சொன்னதை கேட்டுக்கிட்டு நீ என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு சவுந்தரபாண்டி கேட்கவும், இங்க பாருங்க நீங்க சும்மா நடிக்காதீங்க, பஞ்சாயத்துல வச்சு பேசும்போது நீங்க மட்டும்தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, ஊரே அவனை காரி துப்புச்சு, ஆனா நீங்க ஒருத்தர் மட்டும்தான் அவன் பக்கம் பேசுனீங்க. இல்ல பாக்கியம் இவன் தான் என்னமோ தெரியாதனமா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கான், நீயும் அவங்களோட சேர்ந்து பேசுவியாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஐயா அந்த வாத்தி தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நாம போய் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமாங்கிறாங்க சனியன். சனியா வாய மூடு, நீ சொல்லித்தான் எங்க அப்பனை பத்தி எனக்கு தெரியுமா, வாய மூடு கம்முன்னு அப்படின்னு சொன்னதும் வாய மூடிக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்னு யார்
யாருக்கு தெரியும்னு சவுந்தரபாண்டி கேக்குறாங்க. யார் சொன்னா என்ன, ஆனா இந்த விஷயம் மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமில்லங்கிறாங்க எஸ்கே. எனத்த கிளிப்பங்கொன்னான்னு டேய் பாண்டி, கண்ட கண்ட கழுதையெல்லாம் என் வீட்டுக்கு வந்து என் கிட்ட கேள்வி கேக்குதா? எனக்கு தலையெழுத்தா? என் வீட்டுக்கு எதுக்கு வந்து இப்ப வந்து கேள்வி கேட்கிறேன் நீ? எப்போ நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லாம சுத்தி வளைச்சு பேசினா நான் சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியப்பா? இப்ப எனக்கு அந்த வாத்திக்கு கண்டதையெல்லாம் சொல்லி கொடுத்து நல்ல குடும்பத்தை கெடுக்க பாக்குறியே, உனக்கே கேவலமா இல்லையாப்பா? அடச்சி வாய மூடு. அந்த வாத்திக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு யார் சொன்னது? நீ முதல்ல நிரூபிச்சு காட்டு. அவங்கிட்ட பேசிக்கிறேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. நிரூபிச்சுட்டா ஒத்துக்கிறியாங்கிறாங்க. இங்க பாருடா, நீ நிரூபிச்சு காட்டு, அப்புறம் பேசிக்கலாம். சும்மா இங்க வந்து வாந்தி எடுக்காது. அப்படி ஏதாவது நான் செஞ்சிருந்தா தானே நான் ஒத்துக்கிறதுக்குங்கிறாங்க. சரி அப்படித்தானே, இப்ப இரு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி ஏற்பாடு பண்ணுன்னு ஆளுகளை வர வைக்கிறாங்க. டேய் இப்ப எதுக்கு யார் இங்க வர சொன்னேன்னு கேக்குறாங்க பாண்டியம்மா. உன் தம்பி தான் நிரூபிக்க சொன்னார்ல, இப்ப ஆளுங்க வருவாங்க, நிரூபிச்சு காட்டுறேங்கிறாங்க முத்துப்பாண்டி. சும்மா ஆளை நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காத, முதல்ல ஆளை வர சொல்லு பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு விலங்கு போட்டு 4-5 கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வராங்க. இவங்களையெல்லாம் எதுக்கு வீட்டுக்குள்ள வர சொன்னேன்னு சவுந்தரபாண்டி கேட்கும்போது, ஆமா பின்ன எப்படி நிரூபிக்கிறது? ஏலே வாத்தி, எங்க அப்பா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அப்பா என்ன சொன்னானோ அப்படியே எங்க அப்பா முன்னாடி சொல்லி காட்டுங்கிறாங்க. வாத்தி அதான் அவங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்ல சொல்றாருல, சொல்லுங்கிறாங்க மூப்பனார். பஞ்சாயத்துல எனக்கு சாதகமா பேச்சு முடியற மாதிரி தான் பேச்சு நடந்துட்டு இருந்தது. சரியா வராம கழிச்சு விட்டுருன்னு எனக்கு ஐடியா கொடுத்தாரு இவருதான். இவர் சொன்னதுனாலதான் நானும் ரவுடிகளை ஏற்பாடு பண்ணேன்னு சொல்றாங்க வெங்கடேஷ். ஏமா பொறுக்கிய பெத்தவங்களே, ஏன் அவன் ஏதோ சொல்றானே நீங்களும் ஏதாவது சொல்ல வேண்டியதானு கேக்குறாங்க முத்துப்பாண்டி. போனதெல்லாம் போகட்டு, இனிமே இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது வெளியில வந்தா போதும்னு நான் தலையை அடிச்சுக்கிட்டேன். ஆனா இந்த வெங்கடேஷ் கேட்கல. இந்த பெரிய மனுஷன் பேச்ச கேட்டு இப்ப மறுபடியும் ஏதோ வாங்கிட்டு வந்து நிக்கிறானே, இனிமே பெயில் கூட கிடைக்காதுன்னு வக்கீல் ஐயா சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க வெங்கடேஷோட அம்மா. என்ன பேச்சு பேசுற? இங்க குடும்பமே சேர்ந்து வந்து நாடகம் போடுறீங்களா? பஞ்சாயத்துல வச்சு ரத்தனா கையை பிடிச்சு இழுக்க சொன்னது நீங்க தானே ஐயான்னு கேக்குறாங்க வெங்கடேஷோட அப்பா. உண்மையெல்லாம் புட்டு புட்டு வச்சதும் சவுந்தரபாண்டி எதுவும் பதில் சொல்ல முடியாம அப்படியே திருட்டு முழிச்சிட்டு நிக்கிறாங்க. சவுந்தரபாண்டிக்கு கிடைச்ச அடியும் இடியும் பத்தல. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை பதில் சொல்ல பார்க்கலாம்.